ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்த் கிட்ட வந்து இச்சாதாரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சித்தார்த், இந்த மகடி வந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஆமாம், இதை எப்படி நீ எடுத்து வந்த அப்படின்னும் போதோ உடனே சித்தார்த் வந்து இங்கே பாருங்க, ராணி வந்து இச்சாதாரி கூட மோதுறதுக்கு இவ்வளோ பெருசாக துணிச்சு நின்று இருக்கானா சாதாரணமாக இருக்குமா என்ன? அவ மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே போட்டிருக்கா. ஏன் அந்த பிளான் எனக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கு பாருங்களேன். அதாவது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சித்தார்த் வந்து எப்படி அந்த சக்தி வாய்ந்த மகடியை வந்து எடுத்தாங்களோ அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்டா ராணி வந்து சமாதி சித்தரோட இடத்துக்கு போக சொன்னா அப்படின்னதும் லேக்காவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது என்னது, சமாதி சித்தரோட இடத்துக்கா? இவ எப்போ போனா, இவ எப்போ சொன்னா, இவ கடுமையான திட்டம் தான் போட்டிருக்கா அப்படின்னு லேக்கா வந்து அந்த இடத்துல பயந்து அரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க சித்தார்த், சமாதி சித்தரோட இடத்துக்கு போனீங்களா? எனக்கு புரியல அப்படின்னும் போது உடனே சித்தார்த் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த சமாதி சித்தரோட இடத்துக்கு போனா அங்கதான் அந்த மகடி இருந்துச்சு. ஸோ அவரை மனசார வேண்டிக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த மகடி நமக்கு கிடைக்கும்னாங்க. நானும் உண்மையாக வேண்டிக்கிட்டேன், எங்கள் கஷ்டங்களை சொன்னேன், அந்த மகடி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம லேக்காலிருந்து எல்லா இச்சாதாரிங்களும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படின்னா இந்த மகடி வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ஊதப்பட்டதா? இது மிகவும் சக்தி வாய்ந்தது தமனா. இந்த ராணி இப்படி ஒரு திட்டம் போடுவானுன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த இடத்துல நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம இச்சாதாரி. லேக்கா, இப்போ என்ன பண்ணுறது? இந்த ராணியை இப்போ நம்மளால இல்லாமல் பண்ண முடியாதா சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த மகிடியெல்லாம் ஊதினா என்ன இல்லாமல் பண்ணிடுவாளா என்ன? இங்கே பாரு தமனா, மொத்தம் 3 சுட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு சுற்றுலேயே அவளால் தாக்கு பிடிக்க முடியாது. மூச்சு பயிற்சி உள்ளவங்களாலேயே இதை ஊத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த ராணியெல்லாம் ஏமாத்துறோம். இந்த இச்சாதாரியை ஜெயிக்கிறதுக்கு அந்த கடவுளால் கூட முடியாது. ஆனால் அவள் இப்படி ஒரு திட்டம் போடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தமனா. நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னுட்டு அந்த இடத்துல இச்சாதாரி தைரியமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்போ அந்த தண்ணி என்ன தண்ணின்னு கேளுங்க அப்படின்னும் போது, சரி சித்தார்த், இந்த தண்ணி எதுக்கு நீ சாமி மேலே தெளிச்ச? இதில் என்ன இருக்குது? அதுவா சாமி, இந்த தண்ணி வந்து இந்த இங்கே இருக்கிறதுல எந்த உருவத்தில் இச்சாதாரி இருந்தாலும் இந்த தண்ணியை தெளிச்சா அதோட நிஜ உருவத்துக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தண்ணி தான் இது. இந்த தண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறதால அந்த இச்சாதாரியால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அப்படின்னதும் இவன் ரொம்ப உஷாராக வேலை பார்த்துருக்கான் தமனா. அந்த தண்ணி சாதாரண தண்ணி கிடையாது. கொஞ்சம் நம்ம மேலே பட்டாலும் கண்டிப்பாக எங்களோட சுயரூபம் வந்துடும் அப்படின்னதும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தமனா கேங் வந்து நடுங்கி போயிருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து